வெல்கம் பேக் டு த சேனல். ஒன்னு என்ன சொல்லல, நீ சொல்ல விடு. ரெண்டு பேரும் சொல்லணும். இன்னைக்கு என்ன பிளான்? வந்து ஹேர் கலர் பண்ண. ஏன்னா நாளைக்கு வந்து மேடம்க்கு பர்த்டே, அதனால வந்து இன்னைக்கு ஹேர் கலர் பண்றதுக்கு போயிட்டு இருக்கோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா சொல்லு. என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியல உனக்கு. அதான் வர வரல சொல்லி கொடுத்தேன். புளியந்தோப்பு பொண்ணு. புளியந்தோப்பு அங்க போய் ஹேர் கலர் பண்ண போறோம். ஹேர் கலர் பண்ண போறது யாருன்னு பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு தான். சரி, ஓகே गाइस, பார்க்கலாம். ஏதோ காம்போ ஆஃபர்ஸ்ல இருக்கு. ஹேர் கட், ட்ரிம், ஹெட் மசாஜ் 250 தான். கத்துது என்ன பண்ண கத்துது அது தொட்டா கத்துது. உன் தலையில கை கட்டு கத்து, நீ கத்து. எதுக்கு ஆக்சுவலா இந்த பொம்மை சும்மா வாங்கி வச்சிருக்கீங்களா? நீ கத்து, நீ கத்து. அந்த மாரி உனக்கு ஹேர் கலர் பண்ண ரொம்ப காமிக்கிறேன். செட்டப்லாம் நல்லா இருக்குல்ல? இதுதான் பாடி மசாஜும் இருக்கு. எல்லாமே ஹேர் ஸ்கின் ட்ரீட் பண்றதுக்கு எல்லாமே இங்க இருக்கு ஆக்சுவலா கைஸ். பசி பார்த்தாலே பசி தான் இருக்குது. ஐயோ ஐயோ கவுந்துச்சு குப்புற கரப்பாம்பூச்சி. வீடியோ என்ன பண்ணுகிற வெளியே போய்யா? சூப்பராக ரசிகர் இது. ஆனா அமைதியா இருக்குல்ல, எதுவுமே பண்ண மாட்டேங்குது. ஐயோ முட்டை போட்டுக்குது நினைக்கிறேன் தலை வயிற்று. என்ன பண்ண இப்ப? பண்ண ஒரு தடவை பண்ண. என்ன பண்ண இப்ப? சீயா அத பார்த்து சொல்லல, நீ அதை என் மேல போட்டுரு. அது அழகா இருக்குது, வீடியோல தெரியல. இல்ல அழகா இருக்க பாக்குறதுக்கு. நல்ல சூனியக்கார பொம்மை மாதிரி பாக்க. ஓகே ஸ்ரீதர், சொல்லுங்க என்னென்ன கலர் யூஸ் பண்றீங்க இதுல? இதுவா, இது லாரியல் ஷேட்ல டைரக்ட் டெபாசிட் பண்ற மாதிரி ப்ளீச் பண்ணாம கலர் பண்றோம். ஓகே, இதை இப்பனா ஹேர் டேமேஜ் ஆகுமா அதாச்சும்? இதால எதுவும் காசு பண்ணாது, ஏன்னா இது டைரக்ட் கலர். இப்போ ப்ளீச் பண்ணி டெபாசிட் பண்றோம் அப்படின்னா அது பிக்மெண்ட் ரிமூவ் பண்றதுனால டேமேஜ் காசு பண்ணும். ஓகே, இதுல எதுவும் டேமேஜ் அந்த அளவுக்கு காசு பண்ணுது கம்பேர் டு ப்ரீ லைட்டிங். ஓகே. என்ன ஜோ, நாளைக்கு பர்த்டே, முன்னாடி நாள் கலரிங் வேற. கரெக்ட்டா 1 இயர் ஆச்சு ரெட் கலர் பண்ணி. அந்த ரெட் கலர் பண்ணியா? எங்க அந்த ரெட் கலரே காணோம். கலரே போயிட்டு பிரவுன் ஃபேட் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்குமா இல்ல இன்னும் டார்க்கரா லைட்டர் ஷேட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? எனக்கு என் ஃபேஸ்க்கு எது சஜஸ்ட் ஆகுதோ அது. இல்ல சிமிலர் நீங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? லைட்டர்ன்றது அதிகமாகவும் இருக்கும், ஒருத்தன் வந்து லைட்டர்ன்றது வந்து அதிகமா இன்டென்ஸா இருக்க மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நீங்க என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி டெபாசிட் பண்ணுங்க. கொஞ்சம் லைட்டர். இப்போ அதுக்கு இன்னொரு ஷேட் ஆட் பண்ணணுமா? அகைன் இப்போ ரொம்ப லைட்டரா வேணும் அப்படின்னா கம்பல்சரி இன்னொரு வாட்டி டெபாசிட் பண்ணுங்க. ஓகே, செகண்ட் ஆஃப் பொண்ணுமா செகண்ட் அப்ளிகேஷன் எந்த காலேஜ்ல? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற. உங்க எல்லாருக்கும் இப்போ நான் ஒரு மேஜிக் காட்ட போறேன். இங்க வரும் கைடு கை இரு ஒரு செகண்ட் இரு ஒரு செகண்ட் இரு. இங்க பாருங்க தெரிக்குது. ஏய்
என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. என்னடி மண்டை இது மாவு மண்டை மாரி ஆயிட்டு எனக்கு இருக்குது. வந்து சும்மா இருந்த டேண்ட்ரஃபை வந்து அதை தேய்ச்சி என் ஃபேஸ் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ நாளைக்கு ஏதாவது ஒரு ஆக்னே இருந்தா கூட அது காரணம் தான். என் பர்த்டே நீங்க ஆக்னேவே இல்லை இல்லாம ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட நான் உன்கிட்ட பேச மாட்டேன். ஏய் அதெல்லாம் முகராசி. ஒரு ஆக்னேக்கு 1 மாசம் பேச மாட்டேன். ஒரு ஆக்னிக்கு 1 மாசம் பேச மாட்டியா? சும்மா தான் இருந்தேன். அதை போட்டு தேய்ச்சி அது தேய்ச்சா எப்படி பிம்பிள்ஸ் வரும்? பைத்தியமா நீ? ஃபேஸ்ல பட்டா வரும்டா. ஃபேஸ்ல பட்டா வருமா? எனக்கு ஆல்ரெடி டேண்ட்ரஃப் இருக்கனால தான் ஆக்னே வருது. நல்லதா இருக்குது. நான் தேய்க்கும் போது ஏச்சி பறக்குது ஒரு மாதிரி. அது அன்ஹைஜீனிக்கா பண்றாங்க. ஹைஜீனிக் பத்திலாம் நீ பேசுற. ஃபோக்ஸ் ஸ்பூன்ல சாப்பிட்ற பரம்பரை நீங்க ஹைஜீனிக் பரம்பரை. தூக்கம் வருது. தூக்கம் வருதா? தூக்கம் நேரம். ஆக்சுவலி எனக்கு என்ன கலர் பண்ணிருக்காங்க ப்ரௌன் தெரியும். அது எப்படி வரப்போகுது எதுவுமே ஐடியாவே இல்லை. எனக்கு தெரியும். என்ன தெரியும்? ப்ரௌன் கலர்ல வரும். ப்ரௌன் பண்ணா ப்ரௌன் கலர்ல தான் வரும். லைட்டரா டார்க்கரா எனக்கு எதுவுமே தெரியல. அப்ப என்னத்துக்கு அவன் கேக்குறப்பெல்லாம் மண்டையாட்டினேன். தூக்கமா இருந்தா அசிங்கமா இல்ல உனக்கு சொல்ல? நான் ரெட் போடுறேன்னா எங்க வீட்டுல நல்லாவே இருக்கு. ஆல்ரெடி ரெட் தானே அடிச்ச. ஆனா நல்லாதான் இருந்துச்சு. நல்லாதான் இருந்துச்சா? கரெக்டா 1 year ஆயிடுச்சு. ஆனா 1 வருஷத்துக்குலாம் இல்ல அந்த கலர். ஆக்சுவலா மண்டையில 4-5 months தான் இருக்கும். 4-5 மாசம் இருந்து 4-5 months இருக்கும். அதுக்கப்புறம் அது அப்படியே ஃபேட் ஆகி ப்ரௌன் லைட்டர் ப்ளாண்ட். இன்னும் விட்டுருந்தா ப்ளாண்ட் ஆயிடும் ஃபுல்லா. சரி ஓகே பாப்போம் என்ன கலர்ல பாப்போம். தூங்காத. இந்த மாதிரி குடும்பக்கார பாய் ஃப்ரெண்ட் யாருக்கான்னு கேட்கணும். நான் பாரு உன்னை கூட்டிட்டு வந்து கலர் பண்ண. நீ என்ன பண்ண? நான் போய் கலர் சும்மா போயிட்டு பண்ணிட்டு வந்தேன். என்ன சும்மா போன ஆசையா இருந்துச்சு அப்படியே பண்ணிட்டு வந்துட்டேன். கலர் அது ஒன்றும் இல்லை மண்டையில். ஹேர் கட் பண்ணணும் போயிடுச்சு. என்ன தூங்காதன்ட்டு நீ என்ன பண்ற? ஏய் ஐயோ உன்னை ரீச் பண்ணவே கஷ்டமா இருக்கு. என்னடா பண்ற? எத்தனை மணிக்கு வந்த காலைல? 10 மணி 11 மணிக்கு. 2 மணி நேரம் பண்ணுறேன். 11 மணிக்கு தானே வந்தேன். நீ வீட்லயே சாப்பிட்டு வந்துட்ட. ஷட் அப். என்ன உனக்கு பிரச்சனை? மசாஜ் பண்ற மாதிரி தேய்ச்சினுங்கிறான் அவன். ஜாலியாக தூங்கினுங்கிற உட்காந்து. நல்லா இருக்குதா? இது கலர் சூப்பரா இருக்கு. உண்மையிலே இது பேட் ஆகாதுல்ல ஸ்வீட்? இது பேட்ல ஆகாதுல்ல? இந்த ரெட் பண்ணாதான் வந்துட்டு ஒரு 4 to 5 months வந்து once அது rinse ஆயிடுச்சுன்னா ரெட் ஃபேமிலில இருந்து ப்ரௌனா கன்வெர்ட் ஆயிடும். ஓகே. இது ப்ரௌன் ஃபேமிலில இது பண்ணீங்கனாலே ப்ரௌன்லயே தான் இருக்காது. ஓகே. இப்போ ப்ரௌன்லயே பண்ணா ப்ரௌன்லயே தான் இருக்கும் கரெக்ட்டா? ப்ரௌன்லயே வேற ஃபேமிலில பண்ணுவாங்க. ஓ இப்போ அவன் முன்னாடி ரெட் பண்ணால இப்போ அது பிளாண்ட் ஆயிடுச்சு கரெக்ட்டா? ஓகே ஓகே. நல்லா மஞ்சள் கலர்ல மாரியாத்தா மாதிரி இரு. மஞ்சள் லைட்லாம் போட்டு லிப் டு எண்ட் வரைக்கும் மட்டும் அப்ளை பண்ணி ரோட்டி வைக்கணும். லிப் டு எண்ட் வரைக்கும் அப்ளை பண்ணணும். இல்லை ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ட்ரெண்ட் பண்ணால் அது அப்படியே தான் இருக்கும். அந்த மாய்ஸ்சர் போயிடுச்சுன்னா அகைன் வாஷ் பண்ணி நார்மலாக அப்ளை பண்ணி ட்ரெண்ட் அப்படியே ஒரு சலூன் பத்தி சொல்லுங்க. ஹேர் கலர் இல்லாம வேற என்ன சர்வீஸ்லாம் பண்றீங்க? சலூன் சர்வீசஸ் எல்லாமே இருக்கு. ஹேர், ஸ்கின், நெயில்ஸ், பெடிக்யூர், மெனிக்யூர், ஃபேஷியல்ஸ் எல்லாமே இருக்கு. அதான் உங்களுக்கு இப்போ ஏதாவது சர்வீஸ் பண்ணணும்னா என்கொயரி பண்ணீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே. ஹோம் சர்வீஸும் அவைலபிளா இருக்கு. சரி ஓகே. ஃபோன் பண்ணாலே அப்பாயின்மென்ட் புக் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு ஏதாவது பிளான் பண்ணி பக்கா. ஓகே. இந்த கடை லொகேஷன் எங்க இருக்கு? பட்டாளம் கரெக்டா நியர்பை போஷவாக்கம் சென்ட்ரல். அங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 minutes ஆகும். ஓகே.
நியர் எஸ்பிஆர் சிட்டி அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்ல. திரும்ப ஹேர் கட்டு சூப்பரா இருக்கு கலரு. ஸோ கைஸ் ஹேர் கலர் பண்ணியாச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாவே வந்து கொஞ்சம் ஹைட்டா தான் வளரேன். கொஞ்சம் மண்டையை காமிச்சுருக்கிறேன் நான். எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாவே வந்து சூப்பரா இருக்குது கலர். ஆக்சுவலி வெளியே எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அவ்வளோ இன்னைக்கு டே வந்து இன்னைக்கு காலையில வந்த 10 மணிக்கு ஹேர் கலர் பண்றதுக்கே வந்துட்டு அவ்வளோதான் மணி 3 ஆயிடுச்சு. இன்னும் சாப்பிட்றது ஒரு சாப்பாடு எனக்கு தரல இந்த நாய். போலாமா? ஓகே காய்ஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். பாய்.